ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வந்து பிரார்த்தனை இருக்கு. இதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக எனக்கு இந்த பிரார்த்தனை கலந்துக்கிறவங்க பெயரும் ஹார்ட் சிம்பிளும் போட்ட கமெண்ட் வந்து போடுங்க. உங்க பெயர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி சாயப்பா காலில் வந்து குளிக்க போடுவோம். சாயப்பா 3 பேர்த்தர பெயர் எடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணுவோம். யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்றோம் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்ல வந்து வெள்ளிக்கிழமை போற காலையில வந்து ஷார்ட்ஸ்ல வந்து யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்றோங்கிறத நீங்க அதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல உங்க பெயர் கொடுங்க. சாயப்பா உங்க எல்லாருக்கும் நல்லதே செய்வாங்க. உங்க அனைவருக்காகவும் நான் தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் நம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மை சுற்றி நல்லவர்கள் இருப்பார்களோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக துரோகிகளும் தடையை விளைவிக்கும் சில நபர்களும் கண்டிப்பாக நம்மை சுற்றி இருப்பார்கள். நாம் ஓடலாம் என்று நினைத்தால் கூட நம்மை ஓட விடாமல் 2 காலையும் பிடித்து கொண்டு நமக்கு தொந்தரவாகத்தான் இருப்பார்கள். அவர்களை என்னை விட்டு விலகுங்கள் என்றும் சொல்லாமல், என்னுடன் இருங்கள் என்றும் சொல்லாமல் அவர்கள் நம்மை அந்த அளவு தொந்தரவு செய்வார்கள். நமக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையாகவே இருக்கும். வாழ்க்கையில் நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோமானால் அந்த விஷயத்தை யாருக்காகவும் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் தள்ளியும் போடக்கூடாது, அவர்கள் பேச்சையும் கேட்கக்கூடாது. ஏனென்றால் நம் வாழ்க்கை நம் முடிவு. நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நம்முடைய கருத்துக்களும் நம்முடைய முடிவுகளும் மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர நம் உறவினர், நம் சொந்தக்காரன், நம்முடைய தெரிந்தவன், இப்படி யாருடைய அக்கறையும் கருத்தும் நமக்கு தேவையில்லை என்பதே உண்மை. ஏனென்றால் எல்லோரும் இந்த பூமியில் நமக்கு சாதகமாகத்தான் முடிவெடுப்பார்கள் என்பது கிடையாது. சிலர் முடிவெடுப்பார்கள் நமக்கு சாதகமாக, அதுவே சிலர் முடிவெடுப்பார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எது ஒத்து வருமோ அது. அவரவர்கள் வாழ்க்கையானது வேற அல்லவா, உன்னுடைய வாழ்க்கையானது வேறு அல்லவா. அதனால் யாரையும் பார்த்து நீயும் ஆசைப்படாதே. யாருடைய வாழ்க்கையில் யார் எது சொன்னாலும் அதை காதில் கொடுத்து கேட்க வேண்டாம். ஆனால் இன்னொன்று, உன்னுடைய தாயோ தகப்பனோ இவர்கள் 2 பேருமே உனக்கு ஏதாவது அக்கறை அறிவுரை சொன்னால் தயவு செய்து கேள். அவர்கள் மட்டுமே உனக்கு உண்மையானவர்களாகவே இருப்பார்கள். தாயும் தந்தையும் மட்டுமே உண்மையானவர்கள் இந்த பூமியில். ஏனென்றால் அவர்கள் பல விதமான அடிகளையும் பல விதமான காயங்களையும் பார்த்துதான் உனக்கு சொல்வார்கள், இது செய்யாதே கண்மணியே, இதை செய் கண்மணியே என்று. அதனால் உன்னை பெற்ற தாயின் தகப்பனுடைய வார்த்தைகளை மட்டும் காது கொடுத்து கேள். மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் நீ கேட்க வேண்டாம். சிலர் இங்கு தாய் தகப்பனுடைய பேச்சை கூட கேட்பது இல்லை. சிலர் எல்லா விஷயமும் தெரிந்தது போல செய்வார்கள். ஆனால் பிறகு அந்த தாயிடமும் தந்தையிடமும் தான் வந்து நிற்பார்கள், நான் இந்த விஷயத்தை தெரியாமல் செய்து விட்டேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று. அதனால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவது தாயும் தந்தையும் மட்டுமே. தயவு செய்து யாரையும் நம்பாமல் உன்னை பெற்றவர்களை நம்பி ஒரு செயலை நீ செய்யலாம். நிச்சயமாக அது நல்ல ஒரு முடிவில் தான் இருக்கும். அவர்கள் பார்க்காத வலியோ வேதனைகளையோ இன்னும் நீ பார்த்திருக்க மாட்டாய். சரிதானே? ஒருவர் அடிபட்டு சொன்னால் அதை தயவு செய்து கேளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் நலனுக்காக மட்டுமே தான் இருக்கும். எந்த ஒரு நாளும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். எல்லா விஷயத்திலும் ஒரு முடிவு இருக்கும். எல்லா விஷயத்திலும் ஒரு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். தைரியத்துடன் இரு. நான் சொன்னதை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தாராளமாக உன்னுடைய முடிவை செய். எப்பொழுதும் இந்த சாயான நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.